சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா களத்தில் இருக்கிறார். பேசலாம். லதா, வணக்கம். பிரதமர் வருகையை முன்னிட்டு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் அங்கே செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள்? அம்ருத், வணக்கம். பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னைக்கு வருகை தர இருக்கிறார். அதற்கேற்ற வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் இங்கே தயார் நிலையில் இருக்கிறது. சென்னை முழுவதும் 15,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய YMCA மைதானத்தை சுற்றி மட்டும் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இன்று கல்பாக்கத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து சாலை மார்க்கமாக இந்த நந்தனத்தில் இருக்கக்கூடிய YMCA மைதானத்திற்கு வருகை தர இருக்கிறார். தொடர்ந்து இங்கு வருகை தந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். மேலும் இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதேபோல துணைத் தலைவர்கள் கருநாகராஜன், நயினார் நாகேந்திரன், அதேபோல சட்டமன்ற உறுப்பினர்கள் நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்பட பல முக்கிய நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை பலரும் பங்கேற்க இருக்கிறார்கள். மேலும் 5,000க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் பொதுமக்களும் இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதேபோல கூட்டணி கட்சி தலைவர்களும் இதில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கல்பாக்கத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை விமான நிலையம் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கே இருந்து சாலை மார்க்கமாக இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தர இருக்கிறார். சுமார் 5:30 மணி அளவில் இந்த பொதுக்கூட்டமானது தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை இருபுறங்களிலும் பொதுமக்களும் தொண்டர்களும் வழிநெடுகிலும் நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க இருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் அந்த ஏர்போர்ட்டில் இருந்து இங்கே YMCA மைதானம் வரை வழிநெடுகிலும் பாஜக கொடிகளும் பேனர்களும் ஆங்காங்கே வைக்கப்பட்டு அவரை வரவேற்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த முறை பார்த்தோம் என்றால் இந்த ஆண்டில் 4வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வருகை தந்து இருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேளையில் பிரதமர் மோடியினுடைய வருகை என்பது முக்கியத்துவமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. குறிப்பாக பார்த்தோம் என்றால் பாஜகவினுடைய அந்த தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்கக்கூடிய வகையில் தான் இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே பல்லடம் மற்றும் திருநெல்வேலியில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்திலும் கூட பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்புரையாற்றியிருந்தார். தொடர்ந்து தற்பொழுது இங்கு சென்னை YMCA மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்கக்கூடிய வகையில் சிறப்புரையாற்ற இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.